ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமி இந்த மணியிடம் பேசுகிறேன். இன்றைக்கி டே 21க்கான கவுன்சிலிங் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதாவது 14th June 2024. இன்றைக்கும் அதே மாதிரி தான், நேற்று போன மாதிரி தான் போயிருக்கு. இன்றைக்கி ஒரு 130 சம்திங் வேக்கன்சிஸ் தான் போயிருக்கு. 136 சம்திங் வேக்கன்சிஸ் தான் போயிருக்கு. இன்றைக்கி சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் இன்றைக்கி எக்ஸ் சர்வீஸ்மேன் வேக்கன்சிஸ் மூவ் ஆன் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் மூவ் ஆன் ஆயிருக்கு. மித்தபடி எல்லா வேக்கன்சிஸும் அப்படியே தான் இருக்குது. மொத்தம் இன்றைக்கி ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் தான் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. அதில் இந்த இதுலேயே இன்னும் 9 வேக்கன்சிஸ் பெண்டிங் இருக்குது. அந்த 9 வேக்கன்சியுமே பர்சனல் டிசபிலிட்டிக்கு, அதுக்கப்புறம் பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனில் பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒன்று, எஸ்ஏ எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கும். மித்த எல்லாமே பர்சனல் டிசபிலிட்டிக்கு தான். பர்சனல் டிசபிலிட்டி எல்லாம் 5ஆம் தேதி, அதாவது நெக்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வீக்கில் தான் எந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நெக்ஸ்ட் வீக் ஒரு 1 or 2 டேஸில் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் முடிஞ்சிடும். கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கான டேட்டாஸ் அங்கே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சூப்பர்வைசர், ஜூனியர் சூப்பர்வைசர் இதெல்லாம் கேரி ஃபார்வர்டு வேகன்சிஸ் இன்னும் ஃபில் ஆகலை. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் வார்டன் வேகன்சிஸ் இன்னும் ஒன்று இருக்குது, அதுவும் தான் ஃபில் ஆகலை. ஓகேங்களா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நிறையா டிபார்ட்மெண்ட் போயிருக்கு. இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா பர்சனல் டிசபிலிட்டி எல்லாமே இன்றைக்கி இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா பிஎஸ்டிஎம்மில் ஆல்மோஸ்ட் இதில் எல்லாமே ஓவர் தான். ஸோ இதில் இன்றைக்கி டிஸ்ட்ரிக்டில் கோயம்புத்தூர்லேருந்து இன்றைக்கி ஒரு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க, திண்டுக்கல் எடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட்டு நீலகிரிஸில் எடுத்திருக்காங்க, அதுக்கடுத்து ராமநாதபுரம், நெக்ஸ்ட்டு திருவாரூர், அதுக்கடுத்து விழுப்புரம், அரியலூர் எடுத்திருக்காங்க, அதுக்கடுத்து திருப்பத்தூர். இந்த மாதிரி வேக்கன்சிஸ் எல்லாம் மூவ் ஆன் ஆயிருக்கு. மொத்தமாக எல்லா இன்றைக்கி எடுத்ததில் எல்லாத்துலேயுமே ஒன்று தான் எடுத்திருக்காங்க. மொத்தமாக ஒரு 9 வேக்கன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா, இன்றைக்கி 3 டிஸ்ட்ரிக் 0 ஆயிடுச்சு. ஸோ அந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் நாளைக்கு என்னை யாரும் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட்லேயும் எனக்கு கணிசமாக போயிருக்கு. அதில் கடலூர் எடுத்திருக்காங்க, கிருஷ்ணகிரி, நீலகிரி, நெக்ஸ்ட்டு திருப்பூர் எடுத்திருக்காங்க, அதுக்கடுத்து வேலூர் எடுத்திருக்காங்க, அதுக்கடுத்து விருதுநகர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இதுலேயும் பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஓவர். பர்சனல் டிசபிலிட்டி மட்டும் தான் எடுத்திருக்காங்க. இப்போ ரெவன்யூவில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 44 வேகன்சிஸ் இருக்குது. நேற்று 9 வேகன்சிஸ் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா அலைடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூவில் 2 வேகன்சிஸ், அது ஃபுல்லாகவே எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் டிசபிலிட்டிக்கு இருக்குங்காட்டி இப்போதைக்கு முடியாதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரூரலில் இன்னும் 36 வேக்கன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. நேற்று 6 மட்டும்தான் எடுத்திருக்காங்க. 6 வேக்கன்சிஸ் மட்டும்தான் மூவ் ஆன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் செக்ரட்டரியேட் லா அண்ட் ஃபினான்ஸில் எடுத்திருக்காங்க, ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க, லேப், அதுக்கடுத்து ஹிந்து ரிலீஜியஸ், எம்ப்ளாய்மெண்ட், சிவில் சப்ளைஸ் அண்ட் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இந்த 4 தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இதில் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நிறையா வேகன்சிஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன், விடோ, இதில் எல்லாமே வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி தான் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு என்னென்ன எக்கச்சக்கமான வேகன்சிஸ் இருக்குது. இனி அப்கமிங் டேஸில் எக்ஸ் சர்வீஸ்மேன், விடோவில் ஃபில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. மொத்தமாக இதில் ஜென்ரல் வேகன்சிஸில் 190 வேகன்சி முந்தானத்து இருந்தது. இப்போ 177 ஆயிருக்கு. மொத்தம் 13 வேகன்சிஸ் ஜென்ரல் வேகன்சிஸ் ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இன்னும் இன்னும் எக்ஸ் சர்வீஸ்மேன், விடோ, பர்சன் வித் டிசபிலிட்டி இதுக்கு மட்டும் தான் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. பிஎஸ்டிஎம் ஆல்மோஸ்ட் இதுலேயும் முடிஞ்சிச்சு. பிஎஸ்டிஎம் நேற்று வரைக்கும் எஸ்சிஏ ஜென்ரல் இருந்தது, அது முடிஞ்சிச்சு. இனி பிசிஎம்மில் மட்டும் தான் பிஎஸ்டிஎம் அவைலபிலிட்டி இருக்குது. பிசிஎம்மில் அங்கங்கே ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அடுத்து எடுத்துட்டோம்னா அடுத்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஹைவேஸில் மெடிக்கல், போலீஸ் இந்த 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்றைக்கி போயிருக்கு. இதுலேயுமே கணிசமான வேகன்சிஸ் இருக்குது. இந்த பிசிஎம் பிஎஸ்டிஎம்க்கு தான் நிறைய வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. மித்த கம்யூனிட்டி இருக்கிற பிஎஸ்டிஎம் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிசிஎம் பிஎஸ்டிஎம்க்கு மட்டும் வேகன்சி அவைலபிள் இருக்குது. இதிலே இன்றைக்கி மொத்தமாக 7 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. இந்த அவைலபிலிட்டி வேகன்சி 133. முன்னாடி 140 இருந்தது. இன்றைக்கி 7 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில். இந்த 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன், இதில் ரெண்டுமே இன்றைக்கி ஸ்கூல் எஜுகேஷனில் 2 மூவ் ஆன் ஆயிருக்கு. இன்னும் 53 வேகன்சிஸ் இருக்குது. இன்னும் டெக்னிக்கல் எஜுகேஷனில் ஒரே ஒரு வேகன்சிஸ் இருக்குது. அது ஜிடி உமன் ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கில் வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, மொத்தம் 54 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்தோம்னா சோசியல் வெல்ஃபேரில் மொத்தம் 4 டிபார்ட்மெண்ட்டில் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன்ஸ் டெவலப்மெண்ட், சைல்டு வெல்ஃபேர் இந்த 2 டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்குது. நெக்ஸ்ட் மித்த எல்லா டிபார்ட்மெண்ட் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. இதுலேயும் சோசியல் வெல்ஃபேரில் 3 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. மொத்தம் 6
ஆறு தான் என்ன அவைலபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் 8 வேகன்சி சைல்டு வெல்ஃபேரில் வந்து தான் இருக்குது. மொத்தமாக 17 வேகன்சிஸ் வந்து என்ன அவைலபிலிட்டி இருக்குது. டோட்டலாக வந்து இந்த 4 வேகன்சிஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதர்ஸில் இன்றைக்கி எதுவுமே மூவ் ஆன் ஆகலை. நான் அந்த ரெண்டு மொத்தம் 3 வேகன்சிஸ் என்ன அவைலபிலிட்டி அப்படியே தான் இருக்குது. இதில் எடுத்துக்கிட்டோம்னா 520 வேகன்சிஸ் வந்து அவைலபிலிட்டி இருந்தது. இப்போ 478 ஆயிடுச்சு. மொத்தம் 12 வேகன்சிஸ் 42 வேகன்சிஸ் இன்றைக்கி டோட்டலாக வந்து ஜேசிஏ அண்ட் டெக்னிக்கல் இல்லாமல் 42 வேகன்சிஸ் இன்றைக்கி ஃபில் பண்ணியிருக்காங்க. ஜேசிஏ அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்ப்போம். இதில் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி ஃபில் ஆனதில் எஸ்சி விட இன்றைக்கி ஒருத்தர் கூட ஃபில் பண்ணல. எஸ்சி எக்ஸர்விஸ்மேன் இன்றைக்கி ஒருத்தர் கூட ஃபில் பண்ணவே இல்லை. எஸ்சியில் வந்துட்டுனா இன்றைக்கி இதில் மட்டும்தான் லோகோமோட்டிவ் டிசபிலிட்டியில் மட்டும் ஒரு வேகன்சிஸ் மூவ் ஆன் ஆகிருக்கு. எஸ்டி பிஎஸ்டிஎம்மில் இன்றைக்கி ஒரு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. எம்பிசி டிசி விடோவில் இன்றைக்கி 3 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. எம்பிசி டிசி எக்ஸர்விஸ்மேனில் 2 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. மூமெண்ட் வந்துட்டுனா இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா எம்பிசிடிசி உமன் ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து எம்பிசிடிசி எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிசி டிஸ்ட்ரிபியூட்டிவில் வந்து 2 எடுத்திருக்காங்க. பிசி எக்ஸர்விஸ்மேனில் வந்து 3 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிசி ஜென்ரல் லோ விஷன் அதில் வந்து 3 எடுத்திருக்காங்க. பிசி ஜென்ரல் ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கில் வந்து 1 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் வந்து எதுவுமே போகல. டிஸ்ட்ரிபியூட்டர் பிஎஸ்டிஎம்லேயும் எதுவுமே போகல. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அது ஒரு வேகன்சிஸ் அப்படி தான் இருக்குது. ஜிடி டிஸ்ட்ரிபியூட்டரில் 4 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. எக்ஸர்விஸ்மேனில் ஒரு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஜிடி ஜென்ரல் ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கில் ஒரு வேகன்சிஸு, இன்றைக்கி ஜிடி உமன் லோ விஷனில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஒரு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. ஜிடி டிஸ்ட்ரிபியூட்டர் பிஎஸ்டிஎம்மில் வந்து ஒன்றுமே எடுக்கல. எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் இன்றைக்கி 3 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. எக்ஸர்விஸ்மேனில் வந்து நல்லா வேகன்சிஸ் வந்து மூவ் ஆன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா இது எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து இன்றைக்கி ஒரு வேகன்சி, நேற்று ஒரு வேகன்சிஸ் தான் இருந்தது, அதுவும் வந்து இன்றைக்கி ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ நாளையிலேருந்து எஸ்சிஏக்கு இன்னைக்கு பிஎஸ்டிஎம்மில் வந்து எடுத்துக்கிட்டால் பிசிஎம்மில் மட்டும்தான் பிஎஸ்டிஎம் இருக்குது. ஓகேங்களா. பிசிஎம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து பிசிஎம்மில் வந்து 4 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில். உமன்ஸில் வந்து ஒரு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. இன்னும் மொத்தம் அவைலபிள் வேகன்சிஸ் வந்து 6 வேகன்சிஸ் வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயுமே 2 வேகன்சிஸ் உமன்ஸ் பிஎஸ்டிஎம்லேயும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பிசிஎம்க்கு மட்டும்தான் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. மித்த எல்லாத்துக்கும் பிஎஸ்டிஎம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா. பிஎஸ்டிஎம் வேறு எந்த கம்யூனிட்டியில் இருந்தாலும் நீங்கள் போக தேவையில்ல. ஸோ ஜென்ரலும் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு எக்ஸப்ட் ஜேசிஏ எலிஜிபிள் இருந்தால் மட்டும் வந்து நீங்கள் போகலாம். ஜேசிஏ எலிஜிபிள் இல்லாதவங்க பிஎஸ்டிஎம் அண்ட் ஜென்ரல் கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா. பிசிஎம் தவிர எக்ஸப்ட் பிசிஎம்மில் மட்டும் 6 ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மு 2 உமன்ஸ் பிஎஸ்டிஎம் இருக்குது. மொத்தம் 8 சீட் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கி முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. மொத்தமாக இன்றைக்கி வந்து 42 வேகன்சிஸ் ஜென்ரலில் முடிஞ்சிருக்குது. நெக்ஸ்ட்டு ஜேசிஏ அண்ட் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் ஃபினான்ஸில் வந்துட்டு அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் ஃபினான்ஸில் வந்து இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுவும் மூவ் ஆன் ஆகலை. அதில் 2 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அது அப்படியே தான் இருக்குது. ஜேசிஏல மொத்தம் 94 வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் அவைலபிள் வேகன்சிஸ் 219 வேகன்சிஸ் ஜேசிஏல அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. மொத்தமாக வந்து 320 வேகன்சியில் 226 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 94 வேகன்சிஸ் இன்றைக்கி ஃபில் ஆகிருக்குது. 226 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதில் எடுத்துட்டோம் அப்படின்னா செக்ரட்டரியேட் ஃபினான்ஸு, செக்ரட்டரியேட் கோஆப்ரேட்டிவ் ஜேசிஏ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. ஜேசிஏல நேற்று வந்து சில பேர் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலாக கன்ஃபார்ம்டு நியூஸான்னு வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் வந்து என்ன ரிசர்ச் வரைக்கும் என்ன வருது அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கெல்லாம் வந்து நேற்றுலேருந்து கூப்பிட்ருக்காங்க. பட் ஆனால் வந்து அந்த ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் இன்னும் ஜென்ரல் சீட் அவைலபிலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அவங்க 1:2 வந்து கூப்பிட்டுருப்பாங்க போல் கவுன்சிலிங்க்கு. அப்படி 1:2 கூப்பிட்டுமே இன்னும் ஃபில் ஆகலை. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து வந்தால் தான் அடுத்து அந்த எம்பிசி சீட்ஸ் வந்து ஃபில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அதனால தான் நேற்று ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர்நூன்லேருந்தே ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் வந்து அதுக்கு அடுத்த சீரியல் நம்பர் இருக்கிற பிகாம் கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டதுக்கப்புறம் இவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் நடக்குமா, இன்றைக்குள்ளாரே அதை ரெக்டிஃபை பண்ணியிருப்பாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ அதை பற்றி எக்ஸாக்ட் டீட்டெயில் எனக்கு வந்து ஜேசியே தெரியல. அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிசியில் வந்து 6 வேகன்சிஸ் அப்படியே இருக்குது. எம்பிசி ஜென்ரலில் 30 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த ஜேசிஏவோட ஸ்பெஷாலிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சுங்களேன்,
பிஎஸ்டிஎம் எல்லாமே வந்து தான் ஜென்ரல் முடிஞ்சதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் முடிஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் ஜேசியில் மட்டும் தான் பிஎஸ்டிஎம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் வந்து அந்த வெயிட்டிங்கில் இருக்குது. அதுதான் இப்போ பிரச்சனையே இருக்குது. எங்களை ஜென்ரல் முடிஞ்சதுன்னா வந்து பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஜென்ரல் முடியாமல் என்ன வந்து பிஎஸ்டிஎம் முடிஞ்சதும் வந்துட்டுனா ஸோ அடுத்து பின்னாடி வர்றவங்களுக்கு வந்து பின்னாடி வந்தவங்களும் தான் வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ இது ப்ராப்பராக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து 1:2 கூப்பிட்ருக்காங்க. அவங்க வந்து இல்லாத காட்டி அவங்க வந்து எல்லாருமே வந்துமே என்ன ஃபில் ஆகாத அப்படிங்காட்டி ஃபில் ஆகலை அப்படிங்காட்டி அதுக்கு அடுத்து இருக்கிற கேண்டிடேட்ஸ் கூப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. மேபி வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டுனா அவங்களே சேர்த்து போட்டுவிட்டு ஒரே நாளில் முடிச்சுட்ருவாங்க கவுன்சிலிங்கை. ஸோ மித்த எஸ்சி கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்துட்டுனா போயிட்டு தான் இருக்குது. கரெக்டாக பர்ஃபெக்டாக போயிட்டே தான் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் வந்துட்டுனா இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மொத்தமாக வந்து 94 வேகன்சிஸ் வந்து முடிஞ்சிருக்கு. 94 வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. 219 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஜேசிஏ மொத்தமாக வந்து 226 வேகன்சிஸ் இருக்குது. இதில் கம்யூனல் வைஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எஸ்சி ஜென்ரலில் இன்றைக்கி 6 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. உமன்ஸ் 5 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. மித்த ஸ்பெஷல் டிகிரிஸ் எதுவுமே ஃபில் ஆகவே இல்லை. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி 4 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. உமன்ஸ் பிஎஸ்டிஎம்மில் 4 வேகன்சிஸ் இருக்குது. 4 வேகன்சிஸ் இருக்குது. 5 வேகன்சிஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. ஓகேங்களா. எஸ்டி உமனில் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. எஸ்டி ஜென்ரல்லேருந்து ஒரு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எம்பிசியில் வந்து மொத்தமாக 23 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. உமன்ஸ் வந்து 2 வேகன்சிஸ் வந்து உமன்ஸ் வந்து இன்றைக்கி ஒன்றுமே எல்லாமே முடிஞ்சிச்சு முதல்லையே. நெக்ஸ்ட்டு எம்பிசிஜிடி லோகோமோட்டிவ் டிசபிலிட்டிலேருந்து ஒரு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா பிசியில் வந்து 41 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. 6 வேகன்சிஸ் மட்டுமே அவைலபிலிட்டி இருக்குது. டெஸ்யூ விடோவில் வந்து 5 வேகன்சிஸ் வந்து இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. இன்னும் எதுவுமே எடுக்கவே இல்லை. இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் எல்டியில் வந்து 3 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு இன்றைக்கி. பிசி ஜென்ரல் எல்டியில். ஆடா வீரிங்கில் வந்து ஒரு வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. மித்த எல்லாமே இன்னும் அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஜிடி எக்ஸர்விஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம் வந்து இன்றைக்கி ஒரு ஜேசிஓ வந்து போயிருக்கு. மொத்தமாக என்ன வந்து ஒரே வேகன்சி தான் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரலில் வந்து இன்றைக்கி ஒரு வேகன்சிஸ் எடுத்துருக்காங்க. 7 இருக்குது. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா பிசிஎம் ஜென்ரல் வந்து 4 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து 0. நெக்ஸ்ட்டு பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம் வந்து ஒரு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. பிசிஎம் எக்ஸர்விஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம்மில் வந்து ஒரு வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. மொத்தம் 94 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. 226 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. இதே நமக்கு ஜேசிஏக்கான கவுன்சிலிங் அனாலிசிஸு ப்ளஸ் வந்து டோட்டலாக வந்து இந்த அளவுக்கு போயிருக்கு. ஸோ இன்னைக்குக்கான டீட்டெயில் அனாலிசிஸ் இவ்வளோ தான். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து இன்னைக்குக்கான கவுன்சிலிங் அனாலிசிஸ் நைட் இல்லைனா அதுக்கடுத்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா. அது வரைக்கும் பாய்.